பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெஹராஜ் இரவுக்கான வீடியோவை கேட்டிருந்தீங்க. ஒரு நாள் முன்பின்னாவே இந்தியாவிலையும் மற்ற இடங்கள்லயும் வந்தாலும் நமக்கு வெளிநாட்டுல இருந்தும் நிறைய பேர் பாக்குறதுனால நம்ம முன்கூட்டியே போட சொல்லி இருந்தனால நம்ம இந்த வீடியோ இப்பவே போடுறோம். மெஹராஜ் இரவுல என்னென்ன அமல்கள்லாம் செய்யணும் அப்படிங்கறதை பத்திலாம் இனி நம்ம லைனா வீடியோ போட்டு வருவோம். மெஹராஜ் இரவுடைய சிறப்பு, அதுல செய்யக்கூடிய அமல்கள், திக்ருகள் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நமக்கு செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய பரக்கத்தான அதிர்ஷ்டமிக்க ஒரு திக்ரை தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் இடத்துல நமக்கு சிறந்தவற்றை பெற்றுத்தரும். இப்போது நம்ம ரஜபு மாசத்துல இருக்கிறோம். ரஜபுடைய 27 தான் பாத்தீங்கன்னா மெஹராஜாக இருந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 25 தான் பிறை. நம்ம ஒரு நாள் முன்னாடியே போடுறோம்னு சொன்னால முன்னாடி தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த ரஜபுடைய கடைசி நாட்கள் ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது புனிதமிக்க மாதமா இருக்கு. அந்த புனிதமிக்க மாதத்துடைய கடைசி நாட்களாக இருக்குது. இப்ப நம்ம இந்த புனிதமிக்க மாதம் முடிஞ்சிச்சுன்னா இன்னி புனிதமிக்க மாதம் வர்றதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் இருக்கு. ஏன்னா ரமலான் கூட நமக்கு புனிதமிக்க மாதத்துடைய வரிசையில வரல. அதனால பாத்தீங்கன்னா இன்னும் சில மாதங்கள் கழிச்சுதான் நமக்கு புனிதமான மாதம் வரப்போகுது. அப்ப இந்த கடைசி நாட்களே அமல்களால நிரப்புவது ரொம்ப அவசியம். அதே நேரத்துல அல்லாஹ் புனிதமாக்கி வச்சிருக்க இந்த மாதத்துலதான் மெஹராஜ் பயணமும் நடக்கப்பட்டுச்சு. அது பாத்தீங்கன்னா 27 பிறை நடக்கப்பட்டதாக ஆலிம்கள் ஒரு சாரார் சொல்றாங்க. அதனால இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை நம்ம செஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ஒரு மாசத்தை புனிதமாக்கிட்டான். ஆக்குனா அந்த நாட்களை, அந்த மாசத்தை நம்ம சிறப்பிக்காம அதை அமைச்சு வைக்க கூடாது. ஏன்னா நாம அல்லாட்ட ஒரு துவா கேட்கிறோம், அல்லாஹ் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் ஒண்ணு சிறப்பாக்கி இருக்கான், அதை நம்ம சிறப்பா கட்டினா அல்லாஹ் என்ன நினைப்பனா, நீ மட்டும் துவா செய்யணும், அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒண்ணு சிறப்பாக்குனா நீ சிறப்பிக்க மாட்டியா அப்படின்னு அல்லாஹ் நம்ம மேல என்ன பண்ணுவான், கோவப்படுவான். அதனால ரஜபு முழுவதும் அமல் செய்யாதவங்க கூட இந்த கடைசி நாட்கள்ல அமல் செய்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. 10 நாள் கூட இல்ல, ஒரு 6 நாள் அவ்வளவுதான் இருந்துட்டு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இந்த கடைசி வாரம் ரஜபுடைய வாரங்களை அமல்களால நிரப்புங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய செல்வத்திற்கான துவா சொல்றோம். ஏன்னா எவ்வளவு அமல் சொன்னாலும் எல்லாருக்கும் தேவை முதல்ல செல்வத்துலதான் நிக்குது. அதனால செல்வத்திற்கான துவாவாவே நம்ம சொல்றோம். இந்த துவா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன துவா தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுலூலல் வாஃபிரத வன் நசீப ஜமீலல் வல் கஸ்ம வல் ஹசன ஃபில் ஹயாத்தி வல் ஆஹிரா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நல்ல நசீபை கொடு, அதை தான் நான் உங்களிடத்துல கேட்கிறோம். இன்னும் எங்களுக்கு நீ அதிர்ஷ்டமானதை ஆக்கிவை, அதாவது நல்ல அதிர்ஷ்டத்தை எங்களுக்கு ஆக்கிவை. எது எடுத்தாலும் எங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டமா முடியணும், ஆரம்பிக்கிறதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அது ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு குழந்தை பேரா இருக்கலாம், உள்ள திருமண விஷயமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எல்லாமே ஈஸியா அதிர்ஷ்டமா முடியணும். அதே மாதிரி அதிர்ஷ்டமிக்க செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுன்னு நம்ம கேட்கிறோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இடத்துல நல்ல நசீபையும் கேட்கிறோம், அதிர்ஷ்டத்தையும் கேட்கிறோம், செல்வத்தையும் குறிப்பா தனியா கேட்கிறோம். இதை ஓதுங்க, உங்களுக்கு இன்னி எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நல்ல நசீபை கேட்டிருக்கனால நமக்கு நசீபும் மாறும், எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு செல்வத்தையும் கொடுத்து நிம்மதியும் கொடுத்து உங்க தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு போதுமான அதிர்ஷ்டமான துவாவாக இது இருக்கும். இது ரொம்ப சிறப்புக்குரிய துவா தான். நிறைய பேர் ஓதி இருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு சிறப்புக்குரிய அமல்களை சிறப்புக்குரிய நாட்கள்ல செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இதை போட்டிருக்கோம். இதை நீங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 100 முறை ஓதிக்குங்க. டெய்லி 100 முறை ஓதணும், ஒரே அமர்வுல 100 முறை ஓதணும் கிடையாது. ஒரு 100 முறை நியத் வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னையில இருந்து இந்த மாசம் கடைசி இன்னும் ஒரு 5 நாள் இருக்கா, முடியறதுக்குள்ள அந்த 100 முறையை ஓதி முடிச்சுக்கோங்க. தொழுகை இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இதை ஓதி விடுங்க. இந்த துவாவே போதும் உங்களுக்கு வேணுங்கிறதை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று தருவதற்கு. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம தொடர்ந்து மெஹராஜ் இரவுடைய அமல்களை போட்டு வருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து வாங்க. ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம செய்து விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்போம்.